அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றிய நாடாளுமன்றத்தை பற்றி தான். ஆல்ரெடி ஒன்றிய நிர்வாகத்தை பற்றி வீடியோஸ் 2 வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, வேணுங்கிறீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் எது வரும்? இப்போ நாடாளுமன்றம் அப்படிங்கும்போது மக்களவை வரும், மாநிலங்களவை வரும். அதில் சபாநாயகரும் ஒரு பார்ட்டாக தான் இருப்பார். ஸோ நாடாளுமன்றம் அப்படின்னாவே மக்களவை, மாநிலங்களவை, சபாநாயகர், இந்த 3 பேர் தான் முக்கிய மேஜர் ரோல் பண்ணுவாங்க. ஸோ நாடாளுமன்றம் எப்படி செயல்படுகிறது, அதன் முக்கியத்துவம் என்ன, அதன் உறுப்பினராகக்கூடிய தகுதிகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இருந்த நாடாளுமன்றத்தில் புதுசாக உருவாக்கி இந்த நாடாளுமன்றத்தில் தான் நம்மளோட இந்திய பார்லிமெண்ட் செயல்பட்டுருக்கு. இப்போ ஒன்றிய சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம், ஒன்றிய சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம் அப்படின்னா, நாட்டில் சட்டத்தை இயற்றுகிற உச்சபட்ச அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் அப்படின்னா என்ன? ஒரு நாடு செயல்படுவதற்கான சட்ட திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து நாட்டை வழி நடத்துறதா எதுன்னு சொல்லுவோம்? நாடாளுமன்றம். அதனால தான் அது என்னன்னு தமிழில் சொல்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டை ஆளக்கூடிய மன்றம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு நாடு அடிப்படை கட்டமைப்பு நிர்வாகத்தோடு இருந்தால் தான் அதன் செயல்பாடுகள் சரியான முறையில் போகணும். இப்போ ஜனநாயக நாடு அப்படின்னா மக்களோட பங்களிப்பு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களே நேரடியாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். ஓகேங்களா? ஒன்றிய நாடாளுமன்றத்தில் நாட்டினோடு சட்டமன்ற அமைப்பாக அனைத்து ஜனநாயக அரசியல் நடவடிக்கைகளோட மையமாக செயல்பட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதனோட பிரதிநிதிகளுக்கு பதிலளிக்கணும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் தான் அங்கே இருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது மூலமாக மக்களுக்கும் அவங்க பதிலளிக்கிறதுக்கு சமம். அதுக்காகத்தான் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது நடைபெறும். மக்களோட நலனுக்கு பொறுப்புடையவர்கள் யார் அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவங்க நாடாளுமன்றத்துக்கே பொறுப்புடையவர்கள். நாடாளுமன்றம் அப்படிங்கிறது என்ன? மக்களோட பிரதிநிதிகள் எல்லாம் உள்ளடக்கியது தான். சட்டங்களை இயற்றுறது இல்லைன்னா மாற்றுறது. ஒரு சிறப்பாக புதுசாக ஒரு சட்டத்தை இயக்கணும், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தில் சில சீர்திருத்தங்களை செய்யணும், திருத்தங்களை செய்யணும். அப்படிங்கிறதெல்லாம் எங்கே நிறைவேற்ற முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தான் நிறைவேற்ற முடியும். சட்டங்களை நிறைவேற்றுறதும் சீர்திருத்துறதும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். நீதிமன்றம் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்கள் படி நடந்துக்கணும். ஆனால் நீதிமன்றமே சட்டங்களை இயற்றாது. ஆனால் சட்டங்களை இயற்றுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நமது நாட்டில் நாடாளுமன்றத்தை புதுசாக சட்டங்களை கொண்டு வருவாங்க. இந்தியா முழுமைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சட்டமன்றம் எது அப்படின்னு கேட்டால் நாடாளுமன்றம் தான். பார்லிமெண்ட் தான் இந்தியா முழுமைக்குமான ஒரு சட்டமன்றம். மாநிலங்கள்லையும் ஒன்றிய ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்றங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சட்டப்பேரவை. அதாவது யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற சட்டமன்றங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படிங்கிறது இப்போ நாடாளுமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது 3 பிரிவுகளாக சொல்கிறாங்க. ஒன்று மக்களவை, மாநிலங்களவை, இன்னொன்று ஜனாதிபதி. ஜனாதிபதியும் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறாரு. ஜனாதிபதியும் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டு இருக்காரு. நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது. ஒன்று மக்களவை, மாநிலங்களவை. லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி இருக்குது. நாடாளுமன்ற முறைங்கிறது பிரிட்டிஷ்லேருந்து நம்ம பெற்றிருக்கோம். ஈரவை முறை அப்படிங்கிறது மக்களவை, மாநிலங்களவை அப்படிங்கிறது அமெரிக்காட்டிலிருந்து பெற்றிருக்கோம். நாடாளுமன்றம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்லேருந்தும், ஈரவை அப்படிங்கிறது அமெரிக்காட்டிலேருந்து பெற்றிருக்கோம். இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் தற்பொழுது இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? நாடாளுமன்ற முடிவுகளை எடுக்கும்
உச்ச அமைப்பா இருக்கிறதுனால அது மக்களாட்சியின் அடையாளமா இருக்கு. அதாவது மக்களுக்கான தேவைகளிலான மக்களுக்கு தேவையான சட்டங்கள வந்து நாடாளுமன்றத்த நிறைவேற்றுவதன் மூலமா அது வந்து மக்களோட ஆட்சியின் அடிப்படையா வந்து நாடாளுமன்றம் செயல்படுகிறது. ஒரு வருடத்துல வந்து நாடாளுமன்றத்துல வந்து கம்பல்சரியா 2 கூட்டத்தொடர் நடத்தணும். ஒரு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வருஷத்துல 3 கூட்டத்தொடர்கள வந்து நடத்தணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடத்துவாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஜூலை டூ ஆகஸ்ட். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை டூ ஆகஸ்டில் நடத்தப்படும். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடத்தப்படும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அரசியலமைப்பில் பகுதி 4 அரசியலமைப்பில் பகுதி 4ல இந்திய நாடாளுமன்றத்தோட அமைப்பு, அதனோட காலம் எவ்வளோ, அதனோட அதிகாரங்கள், நடைமுறையில் என்னென்ன சலுகைகள், நாடாளுமன்றம் சார்ந்த அனைத்து குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கிற அரசியலமைப்பு பகுதிகள் அல்லது பிரிவுகள் என்ன அப்படின்னு கேட்டால், பகுதி அப்படின்னா 5ல் பகுதி 5ல் வந்து நாடாளுமன்றத்தை பற்றியும், பிரிவு ஆர்டிக்கல் வந்து 79 டு 122 வரைக்கும் நாடாளுமன்றம் பற்றி விவரிக்கிறது. அரசியலமைப்போட பகுதி 5ல் இந்திய நாடாளுமன்றத்து அமைப்பு, அதனோட அதிகாரங்கள், நடைமுறைகளை பற்றியும், ஆர்டிகல்ஸ் 79லேருந்து 122 வரைக்கும் நாடாளுமன்றத்தை பற்றியும் விவரிக்கிறது. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் பார்ப்போம். குடியரசுத் தலைவரும் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறாரு. எப்படியெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் வந்து எந்த அவையிலும் வந்து உறுப்பினராக கிடையாது. அவர் மாநிலங்களவை உறுப்பினர் கிடையாது, மக்களவை உறுப்பினர்கள் கிடையாது. ஆனால் நாடாளுமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கிறாரு. ஏன்னா அனைத்து பிரதிநிதிகளும் சேர்ந்து தான் வந்து குடியரசுத் தலைவரையும் துணை குடியரசுத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளில் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவுக்கு வந்து சட்ட மசோதா ஆகட்டும், பண மசோதா ஆகட்டும், அவரோட ஒப்புதல் பெற்ற பிறகு தான் என்னாகும் அப்படின்னா சட்டம் ஆகும். ஒரு மசோதா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் வந்து சட்டமாக மாறும். பாராளுமன்றத்தில் இரு அவை கூட்டங்களில் வந்து ஒத்தி வைக்கவும் இல்லை இரு அவைகளிலே உரையாற்றுறதுக்கும் குடியரசுத் தலைவருக்கு உரிமை உண்டு. அவையை ஒத்தி வைக்கிறதுக்கும் உரிமை இருக்கு அவருக்கு. 2 அவை கூட்டங்கள்லையும் உரையாற்றுறதுக்கும் வந்து அவருக்கு உரிமை இருக்கு. தேர்தலுக்கு பின்னாடி தேர்தல் நடந்து ஒரு புது அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதன் முதல் கூட்டத்தொடர் வந்து குடியரசுத் தலைவரோட உரையுடன் தான் வந்து தொடங்கும். முதல் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவரோட உரையுடன் தான் வந்து தொடங்கும். அதே மாதிரி ஆண்டினோட முதல் கூட்டத்தொடரும் குடியரசுத் தலைவரோட உரையுடன் தான் தொடங்கும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து இல்லாத போது அவசர சட்டங்கள், நாடாளுமன்ற கூட்டம் நடக்காத போது குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு, அதிகாரம் கொண்டிருக்காரு. ஒரு கூட்டத்தொடரில் வந்து மக்களவை மாநிலங்களவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எவ்வளோனா 10ல் 1 பங்கு உறுப்பினர்களே கலந்துக்கிட்டாவே போதும். ஒரு கூட்டத்தொடரில் 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டா போதும். பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தீர்மானத்தில் வந்து நியமன உறுப்பினர்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. நியமன உறுப்பினர்கள் அப்படிங்கிறது போது மாநிலங்களவையில் வந்து 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். அந்த உறுப்பினர்கள் வந்து பங்கேற்க முடியாது. மக்களவைக்கும் 2 உறுப்பினர்களை ஆங்கிலோ இந்தியனை வந்து நியமிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதை இப்போ எடுத்துட்டாங்க. அப்போ 12 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். அந்த மாதிரி குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களை தான் என்னங்கிறாங்க நியமன உறுப்பினர்கள். அவர்கள் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துடுவாங்க. அப்போ வாக்கெடுப்பு நடத்தும் போது நியமன உறுப்பினர்கள் வந்து அதில் வாக்களிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. மாநிலங்களில் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இப்போ 234 சட்டமன்ற தொகுதி அப்படிங்கும்போது நாடாளுமன்ற தொகுதிகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39 தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து 39 தொகுதிகள் இருக்குது. அது எந்த தொகுதிகள் அப்படின்னா மக்களவைக்கான தொகுதிகள். மாநிலங்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை தமிழ்நாட்டில் 18. மக்களவைக்கு வந்து 39 தொகுதிகள், மாநிலங்களவைக்கு 18. நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சிறப்பு உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தில் இப்போ ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளில் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து அது
அது பேசுறதுக்காக வந்து சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. பட் கூட்டத்தொடர்லேருந்து பங்கேற்காம இருக்கிற மாதிரி அவங்களோட ஒத்தி டிஸ்மிஸ் செய்வாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் எடுத்துக்கிட்டாங்க இல்லை தவறாக பேசினாங்க அப்படின்னா அவர் கூட்டத்தொடரில் பங்கேற்காம தடை செஞ்சு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும்தான் செய்வாங்க. மற்றபடி கைது நடவடிக்கைகளாக எதுவும் செய்ய மாட்டாங்க. நாடாளுமன்ற நடவடிக்கை பற்றி விசாரணை நடத்த நீதிமன்றத்திற்கு அனுமதி கிடையாது. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு நடவடிக்கை நடக்குது, நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னு சொல்லியெல்லாம் நீதிமன்றத்தில் கேஸ் போட்டுலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. நீதிமன்றம் அந்த மாதிரி கேஸுகளை எடுக்கவும் எடுக்காது. கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 நாளுக்கு முன்னாடியே, இப்போ ஒரு கூட்டத்தொடர் இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 40 நாளுக்கு முன்னாடியும் பட்ஜெட் தாக்கல் பண்ணி 40 நாள் முடிந்து, அதாவது கூட்டத்தொடரே முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கூட்டம் நடக்குது அப்படின்னா பிப்ரவரி 28 முடிஞ்சு 40 நாள் கழிச்சும் வந்து ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அதாவது 40 நாளுக்கு முன்னாடியும் சரி 40 நாளுக்கு பின்னாடியும் ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. விசாரிக்கிறக்கே முடியாது. கைது நடவடிக்கையெல்லாம் வந்து சாதாரணமாக எம்பிஸை வந்து கைது செய்ய முடியாது. அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் மேல் விசாரிக்கிறதுக்குன்னு தனி விசாரணை நீதிமன்றங்கள் இருக்குது. அதுக்கு தான் வந்து விசாரிக்கும். இப்போ சாதாரண நீதிமன்றங்கள் மூலமாக அதை விசாரிக்க மாட்டாங்க. உரிமையல் வழக்குகளின் கீழ் ஒரு உறுப்பினரை கைது செய்ய முடியாது. அதாவது உரிமையல் வழக்கு சிவில் கேசஸ் அண்டு கிரிமினல் கேசஸ்ன்னு இருக்குல்ல, சிவில் கேசஸுக்கு தான் கைது செய்ய முடியும். கிரிமினல் கேஸ் எல்லாம் வந்து சாதாரணமாக அவங்க மேலே போட முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. சிவில் கேஸுக்கே வந்து ஒருத்தர் கைது செய்யணும் அப்படின்னா கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு 40 நாளைக்கு முன்னாடியும் கூட்டத்தொடர் நடந்து 40 நாள் முடிஞ்சு, அதாவது கூட்டத்தொடர் முடிஞ்சு 40 நாளுக்கு அப்புறம் தான் வந்து சிவில் கேஸுக்கே ஒருத்தரை கைது செய்ய முடியும். நாடாளுமன்ற வளாகத்தில் வந்து உறுப்பினர்கள் மீது நடவடிக்கையோ இல்லை கைதோ வந்து எடுக்க முடியாது. அதுக்கு விதிவிலக்கு. இப்போ ஒரு அமைச்சர் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னா அவர் நாடாளுமன்றத்தில் கலந்துக்கிறாரு, மற்ற பக்கம் அவரை பார்க்க முடியல அப்படின்னா நாடாளுமன்றத்தில் போய் அவரை கைது செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் வந்து அரசமைப்பே வந்து தடை விதித்திருக்கு. இதுதான் வந்து முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சிறப்பு அதிகாரங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மக்களவை. மக்களவை அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளோட நாடாளுமன்றத்தில் மக்களாட்சி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளை கொண்டு அங்கே ஆட்சி செய்கிறத வச்சு தான் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லலாம். அந்த உறுப்பினர் ஆகக்கூடிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச வயது அப்படிங்கிறது 25 ஆண்டுகள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அது வந்து ஆர்டிகல்ஸ் 84 பியில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிகல்ஸ் 84 பியில் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல மனநிலை உடையவராக இருக்கணும். குற்றவியல் வழக்குகள் இல்லாதவராக இருக்கணும். குற்றவியல் வழக்குகள் அப்படிங்கிறது கிரிமினல் கேசஸ் வந்து அவர் மேலே இருக்கக்கூடாது. கூட்டத்தொடர் மற்றும் அலுவலக நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை கூடும் அலுவலக நேரம் காலை 11 மணியிலிருந்து நடைபெறும். 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் பிரேக், அதாவது 1 to 2 வரைக்கும் பிரேக் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் மக்களவை அப்படிங்கிறது நடைபெறும். முதல் ஒரு மணி நேரம், அதாவது 12 to 1 அப்படிங்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கேள்வி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 to 1 அப்படிங்கிறது கேள்வி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுப்பினர்கள் வந்து அமைச்சர்களுக்கு வந்து துறை சம்பந்தமாக அந்தந்த அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை சம்பந்தமாக வந்து கேள்விகளை வந்து கேட்பாங்க. அதுக்கு அனுமதி வழங்கப்படும். அதற்கான பதில்களை தர நாட்களும் கேள்வி நேரத்திலேயே சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு உடனே கேள்வி வாய் வழியாக பதிலும் சொல்லுவாங்க. சில இதுகளுக்கு வந்து எழுத்துப்பூர்வ பதிலை கொடுப்பாங்க, வாய்வழி பதில்களை சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? உறுப்பினர்களோட எண்ணிக்கை அப்படின்னா மக்களவையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 545. இதில் 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். தற்போது ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நியமனம் அப்படின்றது ரத்து செஞ்சிட்டாங்க. ஸோ 543 பேர் தான் வந்து இப்போ மக்களவை உறுப்பினராக இருக்காங்க. இந்த 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறது அப்படிங்கிறத நீக்கிட்டாங்க. மக்களவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் வந்து 550 பேர் இருக்கலாம். பட் இப்போ இருக்கிற மக்களவை உறுப்பினர்கள் வந்து 543 தான்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை. அடுத்தது மாநிலங்களவை மக்களாட்சி அமைப்பின் மிக உயரிய இடத்தில் உள்ளது. நாட்டோட கொள்கைகள், திட்டங்கள், சட்டங்களை எல்லாம் உருவாக்குறதுல மாநிலங்களவையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒன்றிய பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள பொதுப்பட்டியலில் உள்ள விஷயங்கள் குறித்த சட்டங்கள் மக்களவை நிறைவேற்றுகிறது. புதிய சட்டங்கள் இயற்றக்கு, நடைமுறையில் உள்ள சட்டத்தை நீக்க, அதை திருத்தலாம் மக்களவையிலானதான் முடியும். பணம் சார்ந்த முன்வரைவுகள் மக்களவையில் மட்டுமே நிறைவேற்றப்படும். பணம் சார்ந்த முன்வரைவுகள் மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்றப்படும். பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தை அது நிறைவேற்றினால் அது மாநிலங்களவை நிறைவேற்ற முடியாது. அதாவது பண மசோதாக்கள் மக்களவையில் தான் நிறைவேற்றப்படும். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பண மசோதாக்கள் மாநிலவைக்கு போச்சுன்னா அதை அப்படியே ஒப்புதல் கொடுத்துருவாங்க. அதை ஏன்னா மாநிலங்களவைக்கு வேற வழியே இல்லை. 14 நாளுக்குள்ள என்ன பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்லி ஆகணும். இல்லையா திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பினால் திருப்பி அனுப்பிக்கலாம். ஆனால் மாநிலங்களவையோட கருத்துக்களை மக்களவை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பண மசோதா அப்படிங்கிறதுல மக்களவையோட பொறுப்பு தான் அதிகம். அதுக்கு தான் அதிக அதிகாரம் முக்கியத்துவம் இருக்குது. நிதிநிலை அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிப்பது மக்களவையிலோட சிறப்புரிமை. பட்ஜெட் எங்கே தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவையில் தான் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. கேள்விகள் மற்றும் துணை கேள்விகளை எழுப்பி முன்வரைவுகள் நிறைவேற்றும் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆகியவற்றின் மூலம்லாம் ஆட்சித்துறையை மக்கள் கட்டுப்படுத்துகிறாங்க. அதான் மக்களவையில் கேள்விகள் துணை கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதுக்கு பதிலும் தருவாங்க அமைச்சர்கள். ஸோ இதன் மூலமாக மக்களவை ஆட்சித்துறையை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசரகால நிதி பிரகடனத்தை வெளியிடறதுக்கும் மக்களவைக்கு அதிகாரம் உண்டு. அரசமைப்போட திருத்தறக்காகவும் அவசரகால நிதியை பிரகடனப்படுத்தி வெளியிடறதுக்கான உரிமை மக்களவைக்கு இருக்கு. இப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரோட தேர்ந்தெடுக்கும் பணிகளில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் யாரு அப்படின்னா மக்களவை உறுப்பினர்கள் தான். மக்களவையில் புதிய குழுக்கள் மற்றும் ஆணையங்களை அமைக்கும் அதிகாரம் மக்களவைக்கே இருக்கு. பிரதமர் மக்களவையின் நம்பிக்கையை இழந்தால் மொத்த அரசும் வெளியேற நேரிடும். புதிய தேர்தலை சந்திக்க நேரிடும். இப்போ பிரதமர் மக்களவையில் நம்பிக்கை பிரதமர் மேலே இல்லை அப்படின்னா அவரோட ஆட்சி அப்படிங்கிறது கவிழ்ந்துரும். அப்படிங்கிறதோட மக்களவையோட உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்க தான் மக்களவை உறுப்பினராக இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான சிறப்பு உரிமைகள், அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சிறப்பு அதிகாரங்கள் மற்றும் உரிமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை. மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நம்ம தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து தான் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. நாடாளுமன்றம் மாநிலங்களோட பிரதிநிதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மாநிலங்களவை அப்படிங்கிறது செயல்பட்டு இருக்கு. மாநிலங்களவை அப்படிங்கிறது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இங்கே இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்தது தான் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 233 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மொத்தமாக 250 உறுப்பினர்கள். அதில் பார்த்தோம் அப்படின்னா 233 உறுப்பினர்கள் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவராக பரிந்துரைக்கப்படுறாங்க. 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கிறாரு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவையில் அமைப்பு பற்றி, நாடாளுமன்ற அமைப்பு பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன அப்படின்னா ஆர்டிகல் 80. ஆர்டிகல் 80 படி தான் நாடாளுமன்ற அவையில் இருக்கிற உறுப்பினர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதிகபட்ச எண்ணிக்கை அதாவது மாநிலங்களவையோட அதிகபட்ச எண்ணிக்கை அப்படிங்கிறது 250 தாண்டக்கூடாது.
ஒரு மாநிலம் வந்து அனுப்பக்கூடிய மாநில உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநிலங்களின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பொறுத்தது. இங்கிருந்து எத்தனை பேர் மாநில அவைக்கு போறாங்க அப்படிங்கிறது இங்க தேர்ந்தெடுக்கப்படுற எம்பிக்களோட எண்ணிக்கையை பொறுத்தது. இங்க எத்தனை 39 எம்பி 39 பேர் வந்து மக்களவைக்கு போறாங்க. 18 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மாநிலங்களவைக்கு போறாங்க. நியமன உறுப்பினர்கள், அதாவது குடியரசுத் தலைவரா நியமிக்கப்படுவாங்கல்ல, அந்த உறுப்பினர்கள் வந்து கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை, விளையாட்டு போன்ற துறைகளெல்லாம் வந்து சிறந்து இருப்பாங்கல்ல, அவங்கள தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமன எம்பிக்களா நியமிப்பாங்க. அலுவல் வழி தலைவர். அலுவல் வழி தலைவர் யாரு அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர். யாரு குடியரசுத் தலைவரா இருக்கிறாங்களோ அவங்க தான் மாநிலங்களவையோட தலைவராகவும் இருப்பாங்க. அவையில உறுப்பினர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைத் தலைவர். அவையிலிருந்து உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது துணைத் தலைவர். சபாநாயகர் அவைத் தலைவர் இல்லாத போது, அதாவது சபாநாயகர்னா யாருன்னு பார்த்தா குடியரசுத் தலைவர் தான் வந்து மாநிலங்களவையோட சபாநாயகரா செயல்படுவாரு. துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையோட சபாநாயகரா செயல்படுவாரு. அவர் இல்லாத போது துணைத் தலைவரை வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களே தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் வந்து செயல்படுவாரு. இந்த மாநிலங்களவையோட பதவிக்காலம் அப்படிங்கிறது வந்து 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்களோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 6 ஆண்டு. மக்களவையோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டு. பிரதமர் விலகும்போது மக்களவையே கலைக்கப்படும். ஆனா மாநிலங்களவை அப்படிங்கிறது அப்படி இல்ல. 6 ஆண்டுகள் இருக்கும். 3 1 பங்கு உறுப்பினர்கள் 3 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுக்கு முறை வந்து ரிட்டயர் ஆயிட்டு மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டே இருப்பாங்க. அதாவது பதவி வந்து இப்போ 3 1 பங்கு அப்படின்னா 9 பேர் இருக்காங்க அப்படின்னா அது 3 உறுப்பினர்கள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை ரிட்டையர் ஆவாங்க. அதுக்கப்புறம் அதாவது பதவி இல்லாம போகும். அந்த பதவிக்கு வேற 3 பேர் வருவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு மாரி இருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான அவை அப்படின்னு சொல்லப்படும். இப்போ பிரதமரோட ஆட்சி காலம் முடிஞ்சுச்சுன்னா மக்களவை அப்படிங்கிறது கலைக்கப்படும். ஆனா வந்து மாநிலங்களவை அப்படிங்கிறது கலைக்கப்படாது. அடுத்தடுத்து ரொட்டேஷனா வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து 3 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து நீக்கப்பட்டு வேற உறுப்பினர்கள் வந்துட்டே தான் இருப்பாங்க. அது நிரந்தரமா மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா எப்பொழுதும் கலைக்கப்படாது. அதனால இது நிரந்தரமான அவை. மாநிலங்களவை வந்து தொடர்ச்சியான அமர்வுகளில் வந்து கூடுகிறது. மக்களவை போல் கலைக்கப்படாது. இருப்பினும் மக்களவை போல் மாநிலங்களவையை குடியரசுத் தலைவரால் ஒத்திவைக்க முடியும். ஒத்திவைக்கிறது வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒத்திவைப்பாரு. மாநிலங்களவையோட அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாநிலங்களவை வந்து ஒரு 3 வகையா வந்து அதிகாரங்களை கம்பேரிசன் பண்ணலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவை, மாநிலங்களவை சமமான அதிகாரம் உள்ள இடங்கள். மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் சமமா ஈக்குவலா உள்ள ரைட்ஸ் பத்தியும், மாநிலங்களவை வந்து மக்களவையை விட எப்படி சமமற்ற அளவுல இருக்கு அப்படிங்கிற அதிகாரங்களை பற்றியும், மாநிலங்களவைக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கும். அந்த மாதிரி 3 வகையா வந்து மாநிலங்களவையோட அதிகாரத்தை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? மக்களவை, மாநிலங்களவையும் சமமான அதிகாரங்கள் எதுலெல்லாம் சமமான அதிகாரங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சட்ட முன்வரைவுகள் வந்து சட்ட திருத்தங்கள் வந்து நிறைவேற்றுறது. சில சட்ட முன்வரைவுகளை கொண்டு வரணும் அப்படின்னா மக்களவையில நிறைவேற்றப்படணும், மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படணும். அதே மாதிரி அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது 2 அவைகளிலுமே நிறைவேற்றினா தான் வந்து அது சட்டமா ஆகும். ஸோ அதுக்காக மாநிலங்களவையும் அந்த மசோதாவை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தொகுப்பு நிதியிலிருந்து செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகள். தொகுப்பு நிதியிலிருந்து செலவினங்கள் தொடர்பாக கொண்டு வர முன்வரைவு பில்ஸ் எல்லாமே 2 அவைகளையுமே அறிமுகப்படுத்தி நிறைவேற்றணும். தொகுப்பு நிதி சம்பந்தமான வரைவுகள் 2 அவையிலுமே அறிமுகப்படுத்தி நிறைவேற்றணும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர்ல தேர்ந்தெடுப்பதில் மாநிலங்களவையும் மக்களவையும் சம அளவுல பங்கேற்கிறாங்க. அவங்க பதவி நீக்க நடைமுறையிலும் மாநிலங்களவையும் நிறைவேற்றணும், மக்களவையிலும் நிறைவேற்றணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈக்குவலா இருக்கு. துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கத்தை வந்து மாநிலங்களவையில் சிறப்பு பெரும்பான்மை மூலம் தான் துவங்கணும். அதுக்கப்புறம் சாதாரண பெரும்பான்மை மூலமா அது மக்களவை ஏற்றுக்கொள்ளும்.
ஆனால் துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா மாநிலங்களில் சிறப்பு பெரும்பான்மை வேணும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை தணிக்கை கணக்காளர், அதாவது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் நீதிபதிகளே, உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, தலைமை தேர்தல் அதிகாரி, தலைமை தணிக்கை அலுவலர் அவர் எல்லாத்தையுமே பதவி நீக்கணும் அப்படின்னா 2 அவைகளிலுமே சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து தான் வந்து நீக்க முடியும். அவசர நிலை பிரகடனத்துக்கு வந்து 2 அவைகளுமே ஒப்புதல் வழங்கணும். அதுல மாநிலங்களவையும் ஒப்புதல் தரணும். அதுவும் வந்து கம்பல்சரி தான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல மாநிலங்களவை மக்களவை கூட ஈக்குவலா இருக்குது. நிதிக்குழு வந்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகளுக்கு அளிக்கும் அறிக்கையை பரிசீலிக்கும். நிதிக்குழு வந்து மத்திய தலைமை கணக்காளர் கொடுக்குறாங்கல்ல அறிக்கைகள், அதெல்லாம் 2 அவைகளிலுமே பார்த்து பரிசீலிப்பாங்க. ஸோ அதுலேயும் மாநிலங்களவையோட பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா, மக்களவையுடன் சமமற்ற முறையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சமமற்ற முறை அப்படின்னா மக்களவை தான் அதிக அதிகாரம் பெற்றதாக இருக்கும். மாநிலவைக்கு வந்து அதிகாரம் அப்படிங்கிறது வந்து சிறிய அளவில் தான் இருக்கும். நிதி முன்னறிவு, அதாவது பண மசோதாக்கள் வந்து மக்களவையில் மட்டுமா நிறைவேற்றுவாங்க. மாநிலங்களவையில் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா மாநிலங்களவை வந்து அது கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். அந்த பில்லை வந்து டிலே தான் பண்ண முடியும் 14 நாட்களுக்கு. ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லினா 14க்கு அப்புறம் அதை நிறைவேற்றினதான் மாநிலங்களவை கருதிடுவாங்க. ஸோ வந்து நிதி மசோதா வந்து அதில் மாநிலங்களவையின் பங்கேற்பு அப்படிங்கிறது அதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு 110 கீழ் கூறப்பட்டுள்ள விவகாரங்களை தொடர்பாக இல்லாது இருந்துச்சுன்னா அதுல மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். நிறைவேற்றுவதில் ஈரவைகளுமே சமமான அதிகாரம் பெற்றிருக்கு. 110 கீழே கூறப்பட்டுள்ள விஷயங்கள் இல்லாம இருக்கும்போது தான் அறிமுகப்படுத்துறது மக்களவையில் அறிமுகப்படுத்துவாங்க. நிறைவேற்றுல 2 அவைகளுமே பங்கேற்கிற மாதிரி இருக்கும். ஒரு முன்வரைவு வந்து பண முன்வரைவு அப்படிங்கிறது தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மக்களவை சபாநாயகருக்கு தான் இருக்கு. மாநிலவைக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஈரவை 2 அவையும் கூட்டத்தோட நடந்துச்சு அப்படின்னா மக்களவையோட சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாரு. மாநிலங்களவையில நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம். மாநிலங்கள் வந்து பட்ஜெட் கொடுப்பாங்களா, அதோட அறிக்கை மீது விவாதம் தான் நடத்த முடியும். ஆனா அதற்கான வாக்கெடுப்புல பங்கேற்க முடியாது. ஜஸ்ட் விவாதங்கள் மட்டும்தான் நடைபெறும். இது மக்களவைக்கு மட்டுமே உள்ள சிறப்பு உரிமை. தேசிய அவசர நிலை நீக்கும் தீர்மானத்தில் வந்து மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். தேசிய அவசர நிலை அறிமுகப்படுத்தினாங்கன்னா அதை நீக்கிறது கொண்டு வர்றது எல்லாமே மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. மாநிலங்களவையில் அவற்றோட பங்கேற்பு இருக்காது. இதெல்லாம் வந்து என்னன்னா மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் இல்லை முரண்பட்டது, அதாவது சமமற்ற அதிகாரமா இருக்கு. அடுத்து மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரங்கள். மாநிலவைகளுக்குன்னு சிறப்பு அதிகாரங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரத்து 249. 249 படி மானிய பட்டியலில் குறிப்பிட்டிருக்கிற அதிகாரங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றக்கு அனுமதிக்கிறது. இப்போ மாநில பட்டியலில் குறிப்பிட்டிருக்கிற துறைகள் மீது ஏதாவது சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அனுமதி வழங்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்கள் அவைதான். அடுத்து ஆர்டிகல்ஸ் 312 படி இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றம் அதிகாரம் அளிக்க முடியும். இந்தியாவில் தேர்வாணையத்தை வந்து உருவாக்குறதுக்கு நாடாளுமன்றத்தை அதிகாரம் அளிக்கிறதுக்கு மக்களவைக்கு சிறப்பு உரிமை இருக்கு. அது வந்து 312 ஆர்டிகல்ஸ் கீழே இருக்கு. சரத்து 120 கீழே நாடாளுமன்றத்தில் அலுவல மொழி இந்தி ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து தனது தாய்மொழியில உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என 120 கூறுகிறது. 120 படி மக்களவை ஆகட்டும் மாநிலங்களவை உறுப்பினர்களாகட்டும் தங்களோட தாய்மொழியில உரையாற்றலாம். ஆர்டிகல்ஸ் 120 இது முக்கியமானது.
ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வராங்க அப்படின்னா அது நாடாளுமன்றத்தில் எப்படி நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சட்ட முன்வரைவு ஃபஸ்ட்டு முதல் வாசிப்புக்கு போகும். அதுக்கப்புறம் அது 2வது வாசிப்புக்கு போகும். 2வது வாசிப்புக்கெல்லாம் ஏதாவது திருத்தம் இருந்துச்சு, முதல் வாசிப்பில் ஏதாவது திருத்தம் இருந்துச்சுன்னா அது சரி செஞ்சு 2வது வாசிப்புக்கு கொண்டு போவாங்க. 2வது வாசிப்புக்கு அப்புறம் எங்கே போகும்னா குழு நிலைக்கு போகும். ஒரு குழுக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த குழு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு ஒரு அறிக்கையை வந்து கொடுப்பாங்க. அந்த அறிக்கைக்கு அப்புறம் இறுதியா 3வது வாசிப்புக்கு போகும். 3வது வாசிப்பு ஓகே ஆச்சு அப்படின்னா 2 அவைகளையுமே அந்த முன்வரைவு அறிமுகப்படுத்தப்பட்டு சட்டமா வந்து இயற்றப்படும். இதுதான் வந்து எப்படி ஒரு சட்ட முன்வரைவு மசோதா வந்து சட்டமா நிறைவேற்றப்படுகிறது அப்படிங்கிறது. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, 3வது வாசிப்பு. மசோதாவோட செயல்முறை படிநிலைகள் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறது. ஒரு மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் வந்து அறிமுகப்படுத்தப்படும். மக்களவையோ இல்லை மாநிலங்களவையோ ஏதாவது அவையில் அறிமுகப்படுத்தப்படும். ஆனால் பணம் மசோதா அப்படிங்கிறது வந்து மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும். மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்பட மாட்டாது. முதல் வாசிப்பு அப்படின்னா மசோதாவோட தலைப்பு, நோக்கத்தை அறிமுகப்படுத்துவது. இதில் வந்து விரிவான விவாதம்லாம் இருக்காது. அதனால முதல் வாசிப்பில் நோக்கத்தை தான் அறிமுகப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் குழு நிலை, மசோதாவை வந்து ஆராய ஒரு குழுக்கு அனுப்பப்படும். அங்கே திருத்தங்கள், நிபந்தனைகள்லாம் விவாதிக்கப்பட்டு 2வது வாசிப்புக்கு வந்து அதை கொண்டு வருவாங்க. 2வது வாசிப்பில் தான் மசோதாவோட கொள்கைகள், திருத்தங்கள் குறித்து விவாதம் செய்யப்பட்டு திருத்தங்கள்லாம் வந்து முன்மொழியப்படும். 2வது வாசிப்பில் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு 3வது வாசிப்பில் எல்லாமே திருத்தங்கள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு மசோதா வந்து மீண்டும் வாக்களிக்கப்பட்டு உறுப்பினர்கள் அதை நிறைவேற்றுவதா அல்லது நிராகரிப்பதா. 3வது வாசிப்பில் மசோதாவை நிறைவேற்றலாமா இல்லை நிராகரிக்கலாமா அப்படிங்கிறத முடிவு செய்கிறது எப்போ அப்படின்னா 3வது வாசிப்பில் தான். அது ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு அவையில் அந்த இந்த 3 படிகளையும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதை வந்து முன்னோர் அவைக்கு அதே மாதிரி நடவடிக்கைகளுக்காக அனுப்புவாங்க. இப்போ மாநிலங்களவையில் இந்த சட்ட மசோதா இப்படி நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்து மக்களவையிலும் சட்ட மசோதாவை நிறைவேற்றக்காக அனுப்பி வைப்பாங்க. சப்போஸ் மக்களவையில் சட்ட மசோதா நிறைவேறிடுச்சு அப்படின்னா மாநிலங்களவைக்கும் இந்த செயல்முறை அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக வரும். 2 அவைகளிலுமே வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு, சட்ட மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டுருச்சு அப்படின்னா இறுதியா ஜனாதிபதியோட ஒப்புதலுக்கு போகும். இரு அவைகளும் ஒரே மாதிரியான மசோதாவை நிறைவேற்றியவுடன் அது வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும். ஜனாதிபதி வந்து கையொப்பமிட்டு அதை வந்து ஒரு சட்டமாக மாற்றுறாங்க. சட்டமாக மாற்றினோடனே வந்து அது உடனே அமலுக்கு வராது. அதிகாரப்பூர்வமாக அரசில் வந்து வெளியிடப்படும். அது ஜியோ பாஸ் பண்ணுவாங்களா, அரசாணையாக வெளியிடும் பொழுது தான் ஒரு சட்டம் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து மசோதாவை நிறைவேற்றுறதுக்கான செயல்முறை. ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துவாங்க, முதல் வாசிப்புக்கு போகும், முதல் வாசிப்பிலிருந்து குழுக்கு போகும், குழு அதை ஆராய்ஞ்சு அறிக்கைகளை கொடுப்பாங்க. அதில் திருத்தங்கள்லாம் இருந்தால் 2வது வாசிப்பில் நிறைவேறிட்டு 3வது வாசிப்புக்கு கொண்டு வருவாங்க. 3வது வாசிப்பில் வந்து அந்த மசோதாவை ஏற்றுக்கலாமா இல்லை நிராகரிக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் நீ ஏற்றுக்கிறது அப்படின்னா அவையில் வந்து சட்ட மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்படும். அவையில் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் மற்றொரு அவைக்கு அனுப்புவாங்க. அந்த 2 அவைகளிலுமே வந்து சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா இறுதியாக ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போகும். ஜனாதிபதி ஒப்புதலுக்கு போன உடனே அது சட்டமாகுமா அப்படின்னா இல்லை, அதை வந்து அரசியலெல்லாம் அதாவது அரசாணையாக எப்போ வெளியிடுறாங்களோ அப்போ தான் அது சட்டமாக அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 368. ஆர்டிகல்ஸ் 368 வந்து அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வருவதை பற்றி குறிப்பிடுகிறதா என்ன அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 368. திருத்த சட்டங்களில் வந்து என்னென்ன மாதிரி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை மூலமாக சில சட்ட திருத்தங்களை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை இருந்தால் தான் சில சட்ட திருத்தங்களை கொண்டு வர முடியும். அதை வந்து சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லலாம்.
நாடாளுமன்றத்தில் சிறப்பு மற்றும் சரிபாதி மாநில சட்டமன்றங்களிலும் ஏற்புடைய செயல்படுத்தப்படும் சட்ட திருத்தங்கள். நாடாளுமன்றத்திலும் சிறப்பு பெரும்பான்மையா நிறைவேற்றணும். அதுபோக மாநில சட்டமன்றங்கள்லையும் நிறைவேற்றி கொடுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில சட்டங்களையும் கொண்டு வருவாங்க. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சட்ட திருத்தங்கள் வந்து எப்படியெல்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறது. கேள்வி நேரம் அப்படின்னா 1 மணி நேர கூட்டத்தொடர் 12 to 1 இருக்குல்ல, அதை வந்து கேள்வி நேர கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. உறுப்பினர்கள் வந்து கேள்வியை கேட்பாங்க. சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு வந்து பதில் அளிக்கணும். அதில் வந்து ஸ்டார், அதாவது நட்சத்திரமிட்ட கேள்விகள் அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே 15 நாளுக்கு முன்னாடியே வந்து சமர்ப்பிப்பானுங்க. அதுக்கு வந்து வாய்மொழியாக பதில் கொடுப்பாங்க. ஸ்டார் போட்டிருக்கிற கொஸ்டினுக்கெல்லாம் 15 நாளுக்கு முன்னாடியே இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க, நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. அதனால அதுக்கு பதில் வந்து வாயில சொல்லுவாங்க. ஒரு நாளில் வாய்மொழி பதில் அப்படிங்கிறது 30 கேள்விகள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும். ஒரு சீட்டு மூலம், அதாவது வாக்கு சீட்டு மூலம் எடுத்து குலுக்கி எடுக்கிற மாதிரியும் சொல்லலாம். அதனால 30 கேள்விகள் மட்டும்தான் பதில் எடுப்பாங்க. அதில் துணை கேள்விகள் இருக்கும். ஆனால் துணை கேள்விகளுக்கு வந்து வாய்மொழி பதில் கொடுக்க மாட்டாங்க. எழுத்துப்பூர்வமான பதில் தான். கேள்வி கேட்கலாம், ஆனால் உடனே பதில் கொடுக்க மாட்டாங்க. எழுத்துப்பூர்வமாக தான் கொடுப்பாங்க. நட்சத்திர குறிப்பிடப்படாத கேள்விகள். நட்சத்திர குறிப்பிடாத கொஸ்டின்ஸையும் வந்து முன்கூட்டியே 15 நாளுக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கணும். அதுதான் வந்து நட்சத்திர குறிப்பிடாத கேள்விகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவையில வந்து வாய்மொழியாக பதில் அளிக்கப்பட மாட்டாது. துணை கேள்விகள் அப்படின்னா அதுக்கு எழுத்துப்பூர்வமாக தான் பதில் வழங்குவாங்க. நட்சத்திரமிடப்பட்ட கேள்விகளை போல அவையில உடனுக்குடன் துணை கேள்விகளை கேட்க முடியாது. அதையும் வந்து முன்கூட்டியே அறிவிச்சு தான் கேட்க முடியும். 0 ஹவர்ஸ். 0 ஹவர்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, பூஜ்ய நேரம் என்பதே இந்திய நாடாளுமன்றத்தில் கண்டுபிடிப்பு. நாடாளுமன்ற விதிகள் புத்தகத்தில், அதாவது அரசியலமைப்பு விதியில அது குறிப்பிடப்படவில்லை. இது இந்தியாவுக்குனே இருக்கிற ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த 0 நேரத்தில் வந்து, அதாவது பூஜ்ஜியம் ஹவரில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எம்பிக்கள் வந்து எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் விஷயங்களை எழுப்பலாம். அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து குரல் எழுப்புறாங்க, நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க அப்படின்னா இந்த 0 ஹவர்ஸில் தான் வந்து எம்பிக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சடனாக இப்போ நாட்டில் கரண்டாக என்ன பிரச்சனை இருக்குதோ அது சம்பந்தமாக கேள்விகளை கேட்க தொடங்குவாங்க. காலையில் 10 மணிக்கு முன்னதாக சபாநாயகரோட வந்து நோட்டீஸ் எடுக்கணும். சபாநாயகர் வந்து அனுமதிப்பதா இல்லைன்னா முடிவெடுப்பார். அனுமதிச்சா கேள்வி கேட்பார். அவங்க அனுமதிக்கலினாலும் எதிர்க்கட்சிகள் வந்து அந்த இடத்துல அமளியில் ஈடுபட்டு எங்களை கேள்வி கேட்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அமளியில் ஈடுபட்டு கூச்சம் போடுவாங்க. நம்ம நாடாளுமன்றத்தில் கூட்டத்தொடர் நடக்கும்போதெல்லாம் நியூஸில் பார்ப்போம்ல, அதுதான் 0 ஹவர்ஸில் தான் வந்து அவங்க அமளியில் ஈடுபடுவாங்க. நடக்கிறக்கே விட மாட்டாங்க. ஓகே, இதெல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் கொஷின் வருமானா கண்டிப்பாக போன எக்ஸாமில் எல்லாம் கொஷின் வந்துச்சு. இந்த தாட்டி இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து யார் அப்படின்னா சபாநாயகர். சபாநாயகர் வந்து முக்கியமானவங்க. அதாவது ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படிங்கும்போது 2 அவைகள் வரும். அதில் சபாநாயகரும் வருவார். அதனால் சபாநாயகர் முக்கியமானவங்க. மக்களவையில் உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள இருந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது எம்எல்ஏக்கள் தான் தங்களுக்குள்ள இருந்து சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களவைக்கு வந்து தலைமை தாங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா சபாநாயகர் தான். பெரும்பாலும் சபாநாயகர் அப்படிங்கிறவர் யாரா இருப்பார்னா பெரும்பான்மை கட்சியினோட உறுப்பினர். அதாவது இப்ப பிஜேபி ஆட்சியில் இருக்கிறங்காட்டி சபாநாயகர் வந்து பிஜேபி கட்சியை சார்ந்தவரா இருப்பாரு. இரு சபைகளோட கூட்டுத்தொடரில் வந்து தலைமை தாங்கிறது யாரு அப்படின்னா மக்களவை சபாநாயகர் தான். பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவை சபாநாயகரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்களவை வந்து கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் வந்து தனது பதவியை காலி செய்வது கிடையாது. புதியா ஒரு மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் கூட்டம் நடைபெறுற வரைக்கும் அவர் பதவியில இருப்பாரு. புதுசா வேற சபாநாயகர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அவர் சபாநாயகர் பதவியில தொடர்வார். ஓகேங்களா? சபாநாயகர் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களவையோட துணை சபாநாயகர்கிட்ட தான் தன்னோட ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் கொடுப்பாரு.
சபாநாயகர் பதவி நீக்கம் அப்படிங்கிறது எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவையில பெரும்பான்மையான தீர்மானத்தின் மூலம் தான் சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அத 14 நாட்களுக்கு முன்பாகவே பதவி நீக்க தீர்மானத்தை சபாநாயகரிடம் நோட்டீஸ் கொடுத்துடணும். உங்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னு 14 நாளுக்கு முன்னாடியே சபாநாயகர்கிட்ட நோட்டீஸ் கொடுக்கணும். சபாநாயகரோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவையை தலைமையேற்று நடத்துவது தான் யாரு அப்படின்னா சபாநாயகர். சபையின் ஒழுங்கையும் அலங்காரத்தை பராமரிக்கிறாரு. சபையில எல்லாரும் கரெக்டா நடக்கணும் அப்படிங்கிறதும், யார் யாரு எங்கெங்க உட்காரணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா சபாநாயகர் தான். சபையோட ஒழுங்கையும் அலங்காரத்தையும் பராமரிப்பவர் யாரு அப்படின்னா சபாநாயகர். மக்களவையை ஒத்திவைக்கும் அதிகாரம் கொண்டவர் யாருனாலும் சபாநாயகர். வாக்களிக்கும் அதிகாரம். வாக்களிக்க அதிகாரம் அப்படின்னா, இப்போ ஓட்டிங் நடக்குது, ஏதாவது பிரச்சனைக்கோ இல்லை ஏதாவது ஓட்டிங் நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டிங்ல அவர் பங்கேற்க மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம்னா இப்போ எல்லா உறுப்பினரும் ஓட்டு போடுவாங்களா, அப்போ சபாநாயகர் ஓட்டு போட மாட்டாரு. சப்போஸ் ஓட்டுல 2 சைடுமே இப்போ 100 பேர் பங்கேற்கிறாங்க, 2 சைடுமே 50 பேர் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இவர் ஓட்டு போடலாம். ஈக்குவலா இருக்கிற டைம்ல இவரோட ஓட்டை போடலாம். அப்போ யாருக்கு இவர் ஓட்டு போடுறாங்களோ அதுதான் ஜெயிச்சதா சொல்லப்படும். ஸோ சமநிலை ஏற்பட்டா தான் இறுதியில கேஸ்டிங் ஓட் அப்படிங்கிற அவரோட வாக்கை பயன்படுத்துவாரு. ஒரு மசோதா நடவடிக்கையில் மக்களவையும் மாநிலங்களவையும் இடையே ஏற்படும் முரண்பாட்டை தீர்க்கறதுக்காக கூட்டத்தை சபாநாயகர் கூட்டுவாரு. ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படிங்கிற முடிவு செய்பவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகர் தான். நாடாளுமன்ற குழுக்களின் தலைவரை சபாநாயகர் நியமிக்கிறாரு. நாடாளுமன்றத்துல குழுக்கள் ஏற்படுத்துவாங்கல்ல, அதோட தலைவர்களை யாரு நியமிக்கிறா அப்படின்னா சபாநாயகர் தான் நியமிக்கிறாரு. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யாரு அப்படின்னா மீரா குமார். 15வது மக்களவையினோட சபாநாயகரா இருந்திருக்காங்க. அடுத்து துணை சபாநாயகர். துணை சபாநாயகர் அப்படிங்கிறது சபாநாயகருக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. சபாநாயகர் கீழே அவர் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு. அவர் அவையில பேசலாம், நடவடிக்கையிலும் பங்கேற்கலாம். சபாநாயகர் இல்லாத போது அவரோட பணிகளை செய்வார். அவர் தான் துணை சபாநாயகர். 10வது மக்களவை வரைக்கும் சபாநாயகர் இருவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா இருந்தாங்க. 11வது மக்களவையிலிருந்து தான் சபாநாயகர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராகவும் துணை சபாநாயகர் எதிர்க்கட்சியை சார்ந்தவரா நியமிக்கப்பட்டுட்டு வருகிறாங்க. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பொழுது அவரது கடமையை துணை சபாநாயகர் செய்வாரு. சபாநாயகர் இல்லாத போது கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யாரு அப்படின்னா துணை சபாநாயகர் தான். மோஸ்ட்லி சபாநாயகர் இல்லாம இருக்க மாட்டாங்க. அது பேரளவுக்கு தான் துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றிய சட்டமன்றத்தை பத்தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்தோம். மக்களவைனா யாரு, மாநிலங்களவைனா என்ன? மக்களவைனா நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, மாநிலங்களவைனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. மக்களவையிலோட உறுப்பினர்கள் 545 பேர் இருக்காங்க. இப்போ கரண்டா 543 பேர் தான் இருக்காங்க மக்களவை உறுப்பினர்களா. மாநிலங்களவையில 250 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அது போக குடியரசுத் தலைவரும் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியா இருக்காரு. அவரு எப்படி சபையை கூட்டுறாரு, ஒத்தி வைக்கிறாரு, அதெல்லாம் குடியரசுத் தலைவரோட கடமையாகவும், சபாநாயகர் அப்படிங்கிறது சபையை வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கிறாரு. அவரோட முக்கியமான பணிகள் என்னென்ன, அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.